அடுத்து நிகழ்ச்சியினுடைய வரவேற்புரை ஆற்றுவதற்காக நகர மஜ்லிஸ் உலமாவினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய மௌலானா ஹாஃபில் எம் அலி ஹுசைன் ஆலிம் பாக்கவி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாக்கியம் நிறைந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தார்களே, மேலப்பாளையம் நகர மஜ்லிஸ் உலமா சபை கடந்த 11 நாட்களாக மீலாது விழா 19வது தொடர் சொற்பொழிவு சிறப்பாக 11 பள்ளி வாசல்களிலே நடந்து முடிந்தது. 12வது நாள் நிறைவாக மீலாது நபி மற்றும் பல்சமய நல்லிணக்க பெருவிழாவாக நமது ஊர் இந்த பஜார் திடலிலே இப்பொழுது சிறப்பாக நடந்து வருகிறது. இந்த விழாவை நடத்தி தந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மஜ்லிஸ் உலமா சபையினுடைய தலைவர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் முனைவர் எம்என் முகமது இல்யாஸ் அல் ஆலிமுல் உஸ்மானி அவர்களையும், இங்கே ஆரம்பமாக தன்னுடைய இனிய குரலால் அருள்மறையை ஓதி துவக்கி வைத்த எங்களுடைய மஜ்லிஸ் உலமாவுடைய மூத்த உறுப்பினர் மௌலானா காரி PA சையத் அஹ்மது அல் ஆலிமுர் ரஹ்மானி அவர்களையும், இங்கே மகரிபுக்கு பின்னால் கீதம் இசைப்போடும் மட்டுமல்ல, மகரிபுக்கு முன்னால் தன்னுடைய தலைமையில் சிறப்பான 3 ஆணும் பெருமக்களை வைத்து பூமான் நபியின் மீது உலகத்திலேயே சிறந்த கவியாக தன்னுடைய காவியத்தை இயற்றிய இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைவர்களுடைய அருபெரும் கசீதாவாகிய கசீதத்துல் புர்தாவை இந்த மேடையிலே அழகான முறையில் அந்த அரபி கவிதையையும் அதற்கு தமிழ் அர்த்தமாக அதனுடைய பொருளையும் தமிழ் மொழியிலும் மலையாள மொழியிலும் கலந்து சிறப்பாக நடத்தி தந்த எங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்குரிய சகோதரர் முகமது அஸ்லம் அல் ஆலிமு சகாஃபி ஒல் ஃபைசி அவர்களையும், இப்பொழுது அவர்தான் கீதம் இசைத்தார், அவருக்கு உறுதுணையாக தஃப் அடித்து நம்மளை மகிழ்ச்சி அடைய செய்த அல் ஹாஃபில் சாதிகுல் அமீன் அவர்களையும், இங்கே மேடையிலே முன்னிலை வகிக்கக்கூடிய எங்களுடைய மஜ்லிஸ் உலமா சபையினுடைய மூத்த முன்னோடிகளான உலமா பெருமக்கள் அத்துணை பேர்களையும், அதோடு மட்டுமல்ல நமது ஊரினுடைய புரவலர்கள், அறிஞர் பெருமக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், அனைத்து சுன்னத் வல் ஜமாத் கூட்டமைப்பினுடைய நிர்வாகிகள், தலைவர், செயலாளர், பொருளாளர் அத்துணை பேர்களையும், இனி துவக்க உரை ஆற்ற இருக்கின்ற உலமா பெருந்தகை மற்றும் நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய சகோதர மதத்தை சார்ந்த அன்பர்கள், பெருமக்கள், அறிஞர்கள் இங்கே வீற்றிருக்கிறார்கள். தொப்புள்குடி உறவாக இந்த தமிழ்நாட்டிலே காலம் காலமாக வாழ்ந்து வரக்கூடிய நம்முடைய சகோதர சமுதாயத்தினர்கள், அறிஞர் பெருமக்கள், நம்முடைய திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் அவர்களையும், பாளையங்கோட்டை MLA-வாக இருக்கக்கூடிய அப்துல் வஹாப் சாஹிப் அவர்களையும், மூத்த கழகத்தினுடைய
முன்னாள் அமைச்சர் மைதீன் கான் அவர்களையும், சகோதர சமுதாயத்தை சார்ந்த பாளை கத்தோலிக்க மறை மாவட்டம் வேந்தர் ஞானப்பிரகாசம், அருட்தந்தை திருமிகு கிப்சன் ஞானதாஸ், பிரம்மா குமாரர் கெடன் சிவபாலன் அவர்களையும், எங்களோடு எல்லா நிலைகளிலும் கலந்து சிறப்பிக்கக்கூடிய திருமிகு மக்கள் குடியுரிமை இயக்கத்தினுடைய தலைவர் பழனி அவர்களையும், இது அல்லாமல் இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகர்களாக இருக்கக்கூடிய 2 பெரும் சிறப்பு பேச்சாளர் அறிஞர் பெருமக்கள், எங்களுடைய மண்ணின் மைந்தர் மாநில அகில சுன்னத்துல் ஜமாத்துலுமா சபையினுடைய தகுதிமிக்க தலைவர் ஹாஜா முஈனுத்தீன் பாக்கவி ஹசரத் அவர்களையும், எங்களுடைய அழைப்பை மனமுகப்பத்தோடு மனமுவந்து ஏற்று அவர்களுடைய உள்ளக்கிடையில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம், இதனுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஆழ்ந்த அவர்களுடைய ஆய்வையும் கருத்துக்களையும் நமக்கு முன்னால் பேச வந்திருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திருமிகு ஃபாதர் டாக்டர் MC ராஜன் அவர்களையும், இனி இங்கே வர இருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்கள், நெல்லை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேர்களையும், நமது ஊரில் சிறந்த மருத்துவ பணி செய்து வரக்கூடிய டாக்டர் பெருமக்கள் ஒவ்வொருத்தர்களையும் தாம் பேர் சொல்லும்போது அதற்கு நேரம் கூடுதலாகும் என்ற காரணத்தினால் டாக்டர் பெருமக்கள் அத்தனை பேர்களையும், அதே போல நமது ஊரில் பன்னெடுங்காலமாக மருத்துவ பணி செய்து வரக்கூடிய திருமிகு டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்களையும், நம் ஊரை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய தொப்புள் குடி உறவு சமுதாய பெருமக்கள் அத்தனை பேர்களையும் எங்கள் மஜ்லிஸ் உலமா சார்பாக இந்த விழாவுக்கு வருகை தந்தமைக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்லாஹ் நாம் ஒன்று கூடி இருக்கக்கூடிய இந்த சபையிலே மகிழ்ச்சியோடு இருப்பதை போல நாம் வாழும் காலமெல்லாம் சகோதர சமுதாயத்தர்கள் நாமும் அத்தனை பேர்களும் ஒற்றுமையோடும் அண்ணன் தம்பிகளைப் போல உறவோடும் நாம் நீடித்து நிலையாக இருப்பதற்கும், எந்த சூழ்ச்சி சக்திகள் நம்மிடத்தில் வந்து தவறான எண்ணங்களை பிரச்சாரங்களை விதைத்தாலும் அதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு நாமெல்லாம் எப்பொழுதுமே சகோதரர்களைப் போல வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை அருளை அல்லாஹ் நம் அனைத்து மக்களுக்கும் தந்தருள்வானாக. எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல் ஆசியும் அருளும் நம் அனைவர்களுக்கும் கிடைத்திட்டுமாக என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டு என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். யாராவது விடுபட்டிருந்தால் மன்னிக்கவும். எல்லோர்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு எத்தனை முறையில் பொருளாலும் உழைப்பாலும் நல்ல யோசனையாலும் ஆதரவாலும் எங்களுக்கு நல்ல ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நமதூர் வியாபார பெருமக்கள், இந்த பஜார் திடலில் இருக்கக்கூடிய நண்பர்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுடைய நிர்வாக பெருமக்கள், எங்களுக்கு எல்லா வழியிலும் ஒத்துழைப்பும் உதவியும் செய்து வரக்கூடிய இந்த புதுமனை ஹுத்வா பள்ளிவாசலுடைய நிர்வாக பெருமக்கள், ஜமாத்தினர்கள் அத்தனை பேர்களையும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்வானாக. இதன் பொருட்டால் நம் வாழ்வில் உள்ள எல்லா நோய் நொடிகள், கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்களை நீக்கி நல்லருள் பாலிப்பானாக என்று முடிக்கின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.